உத்தரப்பிரதேசம் வாரணாசியின் பழம்பெருமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இங்கு 4 கால ஆரத்தி பூசைகள் நடைபெறுகின்றன. இவை மங்கள ஆரத்தி, போக் ஆரத்தி, சப்தரிஷி ஆரத்தி மற்றும் சிங்கார ஆரத்தி என்று அழைக்கப்படுகின்றன. இவை முறையே விடியல் 3 மணி, மதியம் 12 மணி, மாலை 7 மணி மற்றும் இரவு 9 மணிக்கு என பூசைகள் நடைபெறுகின்றன. இதில் சப்தரிஷி தவிர மங்கள ஆரத்தி, போக் ஆரத்தி மற்றும் சிங்கார ஆரத்தி என 3 கால பூசைகளுக்கான பொருட்களை அனுப்பும் பெருமையை வாரணாசியில் உள்ள நாட்டுக்கோட்டை சத்திரம் பெற்றிருக்கு. கடந்த 1813ஆம் ஆண்டு முதல் இந்த பூசை முறை துவங்கின. புனித நகரின் நெரிசலில் நாதஸ்வரம் மேலதாளத்துடன் செல்லும் இந்த ஊர்வலத்தை சம்பு என்று அழைக்கிறார்கள் காசிவாசிகள். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிரில் உள்ள கோத்வாலி என்னும் பகுதியில் நாட்டுக்கோட்டை சத்திரம் உள்ளது. இதனுள் இருக்கும் சிவன் கோயிலில் இருந்து சம்பு புறப்படும். இடுக்கான சந்தில் உள்ள இந்த மடத்திலிருந்து நாள் தவறாமல் இந்த சம்பு ஊர்வலம் செல்கிறது. வழக்கமாக ஜன நெரிசலுடன் இருக்கும் இந்த பாதையில் செல்லும் ஊர்வலத்திற்கு தானாக ஒதுங்கி பொதுமக்கள் வழிவிட்டு விடுகிறார்கள். சம்போ சங்கரா என குரல் கொடுத்தபடி செல்லும் நாட்டுக்கோட்டை சத்திரத்தின் ஒருவர் செல்ல அவரை இந்த சம்போ ஊர்வலம் தொடர்கிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் இந்த சம்போ ஊர்வலத்தில் பூசை பொருட்களை தாங்கி செல்பவர்கள் உள்ளிட்ட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். பூ, பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், நெல்லிக்காய் தைலம், பன்னீர் மற்றும் சந்தன ஆகியன இடம்பெறுகின்றன. தமிழ்நாட்டில் செய்யப்படும் பிரதோஷனம் போலவே காசி விஸ்வநாதருக்கும் நாட்டுக்கோட்டையினர் செய்து வருகின்றனர். இப்பூசை பொருட்கள் அனைத்தும் உயர்தரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வரவழைக்கப்படுகின்றன. உதாரணமாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வளரும் சந்தன மரங்களில் இருந்து அரைக்கப்பட்ட சந்தனம் இந்த பூசையில் இடம்பெறுகிறது. அரைக்கும் போதே பகுதி முழுவதும் வீசும் வாசமுள்ள சந்தனத்தின் விலை கிலோ 20,000 ரூபாயை விட அதிகம். இது குறித்து திருவண்ணாமலையை சேர்ந்தவரான குமாரசுவாமி இந்து தமிழ் இணையத்திடம் பேசினார். 20 வருடங்களாக நான் இந்த சம்பவத்தை முன்னெடுத்து செல்கிறேன். கோயிலின் கருவறைக்குள் சென்றதும் நாம் ஆரத்திக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம். இப்பணியில் காசி விஸ்வநாதர் கோயிலின் பண்டிதர்களும் உதவியாக இருப்பார்கள் என தெரிவிக்கிறார். காசி எனும் வாரணாசியின் நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் பெரும்பாலும் தமிழர்களே தங்குகின்றனர். ஆனால் இவர்களுக்கு கோயிலின் பாதுகாப்பு காரணமாக சம்புவில் செல்ல அனுமதி இல்லை. முன் அனுமதி பெற்றவர்கள் சம்புவில் செல்லலாம். இதுபோல காசி தமிழ் சங்கம் கடந்த 2022இல் முதல் முறையாக துவங்கிய போது வந்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சம்புவில் சென்று ஆரத்தி பூசையில் கலந்து கொண்டார். துவக்கத்தில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான ஹனுமர் காட்டில் இருந்து இது சம்பு சென்றது. பிறகு 1863இல் நாட்டுக்கோட்டை சத்திரம் கட்டிய பின் அங்கிருந்து செல்ல துவங்கியது. நாட்டுக்கோட்டையினரின் சார்பில் வாரணாசியின் சிக்ரா பகுதியில் நந்தவனத்தில் மற்றொரு சத்திரமும் கட்டப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு மக்கள், நாட்டு சூழல் மற்றும் இயற்கை பேரிடர் என எந்த தடையும் இருந்ததில்லை. மழை வெள்ளம் காலத்தில் சம்போ படைகள் சென்றது. சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இந்தியாவிற்கு நிகழ்ந்த போர்க்காலங்களிலும் இந்த சம்போ தடைப்பட்டதில்லை. கரோனா பரவல் காலத்திலும் சம்போவிற்கு மட்டும் தடை விதிக்கப்படவில்லை என்ற பல ஆச்சரியங்களை கொண்டது இந்த காசி விஸ்வநாதருக்கான சம்போ என்பது வியக்க வைக்கிறது அல்லவா? இந்து தமிழ் திசைக்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் ஷபிமுன்னா.